அதே கைனடிக் க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் போட்டிருக்காங்க. எப்படின்னா 72 வோல்ட் 72 வோல்ட்டில் வந்து இந்த மோட்ரு வந்து இயங்குது. இதோட மேக்ஸிமம் வந்து ஏஹெச் பேட்டரியோட ஏஹெச் பார்த்திங்க அப்படின்னா தேவைன்னா வெளியே எடுத்தும் சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 1.2 kW வந்து பவரான மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து தனி சலுகை வந்து கம்பல்சரி உண்டு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் வந்து கைனடிக் க்ரீனில் வந்து லூனா அதாவது வந்து எக்ஸல் டைப்பில் உள்ள ஒரு பைக்கை வந்து பார்த்தோம். அதே கைனடிக் க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி தரணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கைனடிக் க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்ஸுன்ற மாடல் வந்து ஒரு பர்ஃபெக்டான மாடல் இருக்குது. ஸ்கூட்டர் டைப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபினிஷிங் எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதோட எல்இடி லைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டில் எங்கே போனாலும் வந்து ஒரு பவரான லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றி ஃபுல் மாடல் வந்து நம்ம சார்ட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ சார். கைனடிக் க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டர் இது எக்ஸல் மாடல் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சேல்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸ்கூட்டர் மாடல் பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களோட கருத்து வந்து. ஸ்கூட்டர் மாடல் பார்த்தோம்னா இது 150 kW வரைக்கும் லோடு வெயிட் தாங்க சார். 150 kW. ஆமாங்க சார். கைனடிக் க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் மாடலோட மோட்டரோட வாட்ஸ் எவ்வளோ சார் வரும்? 1.2 kW மோட்டர். 1.2 kW நல்ல பயங்கரமான ஒரு பவரான ஒரு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 72 வோல்ட் 72 வோல்ட்டில் வந்து இந்த மோட்ரு வந்து இயங்குது. இதோட மேக்ஸிமம் வந்து ஏஹெச் பேட்டரியோட ஏஹெச் பார்த்திங்க அப்படின்னா 30 ஏஹெச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் ரிவ்யூ வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி உட்காந்துட்டு கால் வைக்க செய்ய வந்து எல்லாமே வந்து இடம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீ டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ டைப்பும் ரிமோட் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிமோட் மூலமாகவே வந்து வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வண்டியோட ஓவரால் ரிவ்யூ வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாவி ஆன் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வண்டி வந்து பார்க்கிங்கில் இருக்குது, அந்த சிம்பிள் வந்து காமிச்சிடும். பேட்டரி எவ்வளோ இருக்குது, கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிருக்கோம், டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்றது காமிச்சிடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 73 அந்த ரேஞ்சு வந்து ஓடுது. நீங்கள் நார்மலாக வந்து ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி வந்து உள்ளே தான் இருக்குது. இதுதான் வந்து பேட்ரி. இந்த பேட்ரி வந்து நீங்கள் தேவைன்னா வெளியே எடுத்தும் சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா எம்சிபி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டியை வந்து வெளியூர் போகிறீங்க, பேட்ரி வண்டி வந்து ஆனில் இருக்க வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியூர் போகிறப்ப வந்து எம்சிபி வந்து இறக்கி விட்டு போயிடலாம். நீங்கள் திருப்பி வந்தப்போ எம்சிபி ஆன் பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் வந்து வண்டி ரன் ஆகும். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருள் வைக்கிறதுக்கு தேவையான இடம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட சேஸ் நம்பர் பார்க்குறது எல்லாமே வந்து இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 kW வந்து பவரான மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. மோட்ரு வந்து அந்தளவுக்கு நாய்ஸே இல்லாமல் வந்து நீட்டாக ஓடுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கடையோட நம்பரு இவங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து தனி சலுகை வந்து கம்பல்சரி உண்டு. நீங்கள் வந்து இபைக் சகாவோட சப்ஸ்கிரைபர் நான் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை வந்து கம்பல்சரி கிடைக்கும்.